அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். சனிக்கிழமையில் அம்பாள் வழிபாடு சகல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தை தரும். விட்டுவிடாதீர்கள். சிவன் பார்வதி பெரிய அளவு நம்பிக்கை தரும். அலர்ஜி, இஎன்டி போன்ற விஷயம்தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளில் மட்டும் அதீத கவனம். வாக்குவாதத்தில் ஈடுபடாத மிதுன ராசிக்காரர்கள் ஜெயத்தை ஏற்படுத்துவார்கள். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. சுப செலவுகளுக்கு கண்டிப்பாக அனுகூலங்கள் காணப்படும். சுப செலவுகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். பெற்றோர் பெரியோருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். சில்லென்று சாப்பிடுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அலர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், ஒவ்வாமை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் நிச்சயமாக காணப்படும். ஆடி மாதத்தில் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் ஆவணியிலிருந்து அந்த தடைகள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டு உங்களுக்கு சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ஏற்றத்திற்குண்டான அற்புதம் சந்தோஷமான காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் எதுனென்றால் மிதுன ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, ஆத்ம ரீதியான சந்தோஷம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வாகன அமைப்பில் அனுகூலங்கள், உறவினர் அமைப்புகள் ஏற்றங்கள், பெற்றோர் பெரியோருடன் அனுகூலங்கள், பெற்றோர் பெரியோருடன் நீண்ட நாள் குறைகள் தீர்வது, தடைகள் தவிடுபடியாக்குறது, வளர்ப்பு பிராணிகள் வீட்டுக்கு கூட்டு வர்றது, வசதியான அமைப்புக்கு ஏற்படுத்தி கொள்வது, மனம் பிடித்த இடத்திற்கு செல்வது, தெய்வீக வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, புராதனமான கால இடத்திற்கு சென்று விட்டு வருவது என்று பயணங்கள், சந்தோஷங்கள், ஆத்ம ரீதியான நம்பிக்கைகள் எல்லாம் ஏற்படும்.